இது வந்து பாசி பயிறு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துட்டு திருவேல உடச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சி மாவு ரெடி பண்ணணும். இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிறவங்க தீட்டின பயிறு இருக்குது, அதை வாங்கி செவக்க வறுத்து அதை அரைச்சி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். நல்லா செவந்தோடனே தேய்ச்சி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு செவந்துருக்கும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். திருவேலை உடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சிலேயோ மிஷின்லேயோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைப்படி பயிறுனா அரைப்படி ஜீனி கரெக்டாக இருக்கும். ஜீனியை நல்லா நைஸாக அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வந்து வெண்ணெயை உருக்கி அந்த நெய்யில் லாடு பிடிச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வெண்ணெய் உருகி இந்த அளவுக்கு வந்தோடனே இறக்க போகிற ஸ்டைலில் கொஞ்சம் டேபிள் சால்ட்டும் முருங்கைக்கீரை இருந்தால் நல்லா ஒரு பொடி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், கமகமன்னு இருக்கும். இந்த முருங்கைக்கீரை சும்மாவே சாப்பிட்றலாம், நெய்யிலேருந்து எடுத்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். வெறும் வாயில் தின்னலாம். அதை நல்லா கீரையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு தாம்பாளத்தில் எல்லா மாவையும் போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நெய் சூடாக இருக்கும்போதே போட்டு அந்த உருண்டையை பிடிக்கணும். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு வரும், உருண்டை உடையாமல் இருக்கும். மாவும் எவ்வளோக்கு நைஸாக இருக்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா அந்த மாவில் நெய்யை ஊற்றி கரண்டியாலேயோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா தேய்ச்சி பண்ணணும். அதை எல்லா இடத்துலையும் நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கொண்டு வரணும். இது வந்து புதுசாக செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா இந்த அளவுக்கு கிளறிக்கிட்டு மாவை நெய்யை ஊற்றி கிளறிக்கிட்டு அப்படியே உருண்டையாக பிடிக்க வேண்டியதான். நல்லா ஒரு கையால் பிடிச்சிட்டு இன்னொரு விரலால் அமுக்குனாக்க நல்லா வந்துடும், உருண்டை நல்லா வளன்னு வந்துடும். திருப்பி இந்த மாவு முடிஞ்சு போனோன்னு இன்னும் கொஞ்சம் திரும்பி மாவு அள்ளி போட்டு நெய் ஆறி போயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடாக ஊற்றினா தான் நல்லா வரும் பிடிக்கிறதுக்கு. இதேமாரி பிணைஞ்சு பிடிக்க வேண்டியது தான். இந்த முழுப்பயிறு வறுத்ததுக்கும் அந்த நெய்யை உருக்குன ரெண்டையும் நல்லா இந்த உருண்டை பிடிச்சி செய்கிறப்போ ரொம்பவே வாசனையாக நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது வாசனை. இந்த 1/2 கிலோவுக்கும் ஒரு 43 உருண்டை வந்துச்சு. இது தீபாவளிக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள் வீட்டில்.